பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கா. உங்களுக்காக தான் நான் கையில் லைட்டாக சூடு இருக்குது காமிக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி சூப்பராக சொலையாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன், ஒரே மாதிரி டார்க் ப்ரௌன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ. ஏன்னா ஃபோனெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதே எனக்கு மறந்து போயிடுறது. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணோம். இந்த வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பரவாயில்லையே, எல்லாரும் தீபாவளி பட்சணம் பார்க்குறீங்களே, வெரி குட். பார்க்குறதோட நிறுத்திக்காமல் என்ன பண்ணணும், செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அம்மா நான் ஸ்வீட் பூந்தி பண்ணேம்மா, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ். என்ன பண்ணி பார்த்துட்டு நல்ல கமெண்ட் வரும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம ஏதோ செஞ்சு காமிச்சிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி வேணால் அதை சரி பண்ணிவிடுவேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்கனா இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான். அதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்துட்டேன். அந்த ஈரமாக கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும்னா அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கலருங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்துட்டு போது அது வேஸ்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாதுஷா ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, டேஸ்டான ஸ்வீட்னா அதுதான். ஆனால் அது மைதா மாவில் தான் பண்ணணும். ஸோ நான் இப்போ நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் ஒரு இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன், சரிங்களா? அதனால் இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா மாவு, அது இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் தான் போடணும். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் நீங்கள் போடணும். போட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி அடிக்கணும். ஒரு மாதிரி இந்த கலர் மாதிரி ஒயிட்டாகும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த நெய்யில் இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா வெண்ணெய் வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் வெண்ணெய்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெண்ணெய் இல்லைம்மா. ஆனால் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே நெய் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம பண்ணும்போது வெண்ணெய் பண்ணிக்கலாம். ஈஸியாக இவங்களுக்கு பண்ணுறதுக்கு நெய் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் நெய் போட்டுக்கலாம். ஒரு மாதிரி திக்காக அந்த ஸ்ட்ரக்சரே மாறும். இந்த மாதிரி ஆன பிறகு நான் 1/4 கிலோ மைதா யூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? இது அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஆனால் பாதுஷாக்கு வாங்கி தான் ஆகணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி விட்டுறக்கூடாது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஒரு ஓரமாக வைக்கணும். அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவா, மேலே கிறிஸ்டலாக இருக்கும் சர்க்கரை, நல்லா கம்பிப்பாக முத்தின பாகு எடுத்து அதை ஊற்றுவா. ஆனால் இப்போல்லாம் ஜூஸியாக தான் நம்ம பாதுஷா சாப்பிட்றோம். அதனால் சிரப்பை லிக்விடாகவே பண்ணிவிட்டு அதில் ஊற வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து பிசையணும். ரொம்ப தண்ணியை டபக்கடின்னு ஊற்றாதீங்க, அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் திருப்பியும் மாவை கலக்கணும், திருப்பியும் போட்டு பிசையணும், அப்புறமா மூட் அவுட் ஆகிடும். அப்புறம் நன்னா வரலையேன்னு வருத்தமாக இருக்கும். அதனால் பண்ணும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக, புதுசாக பண்ணுறதா இருந்தால் யாரோடையும் பேசாமல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது பண்ணி பார்த்தோன்னா யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஃபோனையும் கொஞ்சம் நம்ம ஏரோப்ளேன் மோடில் போட்டு பண்ணணும். ஏன்னா ஃபோனெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதே எனக்கு மறந்து போயிடுறது. அதனால் நான் இப்போல்லாம் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டுடுறேன். நிறையா பேர் என் கூட பேசணும் அப்படின்னு ஃபோன் நம்பர் கேட்குறீங்கள, நான் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் இருக்குல்ல, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேல்ஸுக்கு. அந்த நம்பரில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படி பிச்சா அப்படியே லேயராக வரணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படி கொஞ்சம் நேரம் அது ஊறின்னு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சிரப் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டு இந்த மாதிரி எடுத்து சின்னதாக உருட்டிக்கணும். உருட்டினா உங்களுக்கு அந்த பிரேக் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஊறணும். இதை பாருங்கள், இப்படி வரணும், எங்கேயும் வெடிப்பு இல்லாமல் வரணும். அப்போ தான் பாதுஷா நம்ம இப்படி பண்ணோம், இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ரவுண்டாக பண்ணிவிட்டு இப்படி விரலில் இப்படி அமுத்திக்கணும்.
பாருங்கள். இப்போ 1/4 கிலோ சர்க்கரை இல்லைன்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து எப்படி நான் ஊற்றுறேன் பாருங்கள். இது தண்ணி அப்படியே சர்க்கரை ஃபுல்லாக நனையுதா, அதோடு நிறுத்திடலாம். சரியா? எப்பவும் போல் அழுக்கு இருந்தால் கொஞ்சம் பாலை விட்டு அழுக்கை எடுத்து மேலே வரும் கருப்பாக, அதை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிடுங்க வெளியில். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் வேண்டாம். சர்க்கரை நல்லா கரையுதா, கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டுப்பேன், எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, லைட்டாக ஃப்ளேவருக்கு. சரியா? கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இதுவும் ஒரு டேஸ்ட்டு, ஒரு வாசனை. ஏலக்காய்னாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இந்த பிசு இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிட்டு நான் அணைச்சிடுறேன். இவ்வளோ தான் நம்மளோட இது வந்து கம்பி பதம் அதெல்லாம் இல்லை. இந்த பிசுப்பாக இருக்கா, அவ்வளோதான். பிசுப்பாக இருக்குன்னா நிறுத்திடணும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ஃப்ரூட் சால்ட் அப்படின்னு கேட்போம், இது வந்து சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்மளோட இது வந்து பாகும் கெடாது, அதில் ஊறின பாதுஷாவும் கொஞ்சம் லாங்காக வரும். இங்கே பாருங்கள், இதுதான் மாவு, எல்லாருக்குமே தெரியும், நம்ம ரெடி பண்ணி வச்சது. இப்படி எடுத்து ஒரே சைஸாக முதல்ல உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸாக உருட்டி வச்சுட்டிங்கன்னா ஒரே ஈவனாக வரும். நான் கொஞ்சம் பேசிக்கலாக வந்து எனக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நான் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் பெருசு சிறுசு அது இது நான் அடித்து நவுத்திடுவேன். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கணுமேன்னு கொஞ்சம் ரொம்ப நல்லவ மாதிரி வேலை செய்கிறேன் நான். உண்மையாக எனக்கு கோவம் வந்தது, எனக்கு வேலை செய்ய திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி தான். எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்னா வேலை பண்ணுவேன். நானே பண்ணணும் அப்படின்னா எனக்கு கடுப்பாயிடும். அப்போ என்ன பண்ணுவேன், என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவான், இல்லைன்னா எங்கள் ஆத்கார் ஹெல்ப் பண்ணுவார். யாராவது 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. நான் இவ்வளோ அழகாக சமைக்கிறேன், ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு காரணம்னா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். என் ஃபேமிலி மெம்பர்ஸில் என்னோடய 2 தம்பியும் இருக்காங்க. அவங்களும் வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க, சொன்னால் செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி. எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு கூட்டு குடும்பம்தான். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அம்மா எல்லாரும் யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாத்தா பாட்டியோடு இருக்கிறது, சித்தி சித்தப்பாவோடு இருக்கிறது, பெரியப்பா பெரியம்மாவோடு இருக்கிறது, அதெல்லாம் ஒரு ஜாலி. அது அந்த காலம். இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட்டு மாமியார் மாமனாரோட, அப்பா அம்மாவோட, மாமியார் மாமனார் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்பா அம்மாவோட இருக்க வேண்டியது தான். என் மனசுக்கு தோணுனதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்கள் இஷ்டம். என்ன கரெக்டாக? ஆமாம் தானே? ஏன்னா நம்ம திணிக்கக்கூடாது, நம்மளோடதை திணிக்கக்கூடாது. நம்மளோடது ஐடியாஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் இண்டிவிஜுவலோட இன்ட்ரெஸ்ட். இப்போ பாருங்கள், இது இப்படி உருட்டினதை நீங்கள் இப்படியே அமுத்திட்டு கூட இப்படி கட்ட விரலில் இப்படி அமுத்தினீங்கன்னா போகிறோம், நம்ம பாதுஷா ரெடி. சரியா? எண்ணெயில் பொரிச்ச உடனே இது பெருசாக வரும். இப்படி பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதை பாருங்கள், இப்படி இந்த இடத்த இப்படி பண்ணுவோம், அதுவே ஷேப்பாக பாதுஷா வந்துடும். எண்ணெய் வந்து வச்சாச்சு நான் இந்த பாதுஷா முழுகிற அளவுக்கு. நீங்கள் வந்து இது ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனாலே போகிறோம். ஆல்மோஸ்ட் வேணால் நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு இப்படி எடுத்து போட்டு பார்க்கணும். அது லைட்டாக மேலே வரும்போது போட்டுடலாம். நீங்கள் ரொம்ப ஹீட் ஆக வேணாம். அதை பாருங்கள், இப்போயே பாருங்கள், அந்த ஹீட்டே போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு வேகிறதெல்லாம் காமிக்கிறானேன்னு பாருங்கள். ஏன்னா அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கணும். ஒரே இடத்துல ப்ரௌன் ஆகாமல் ஈவனாக வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கும்போது நம்மளது ஈவனாக வேகும், கலரும் கரெக்டாக இருக்கும். ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன், ஒரே மாதிரி டார்க் ப்ரௌன், அந்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஓசை அடங்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓசை அடங்கினா தான் உங்களோட பாதுஷா சூப்பராக வரும். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி 1 நாள் முன்னாடி பண்ணுங்கள். எதுக்கு நான் இப்போயே போடுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 5-6 பேர் இருக்கிறனால ஆளுக்கு 2 சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் சாயந்தரம். அதனால கொஞ்சமாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இது அந்த நேரத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் ஆற்று கொடுக்க போகிறீங்க? ஒருத்தர் ஆற்றுக்கு 2, 10 வீடா 20, நம்ம வீட்டுக்கு ஒரு 10ஓ 20ஓ, அவ்வளோதான். அந்த கணக்கு பண்ணி பண்ணிங்கன்னா இந்த சைஸில் போட்டால் எத்தனை வருதுன்னா 6,
7 8 9 10 20 வரும் 1/4 கிலோவுக்கு இந்த சைஸ் போட்டிங்கன்னா. அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, அரை கிலோ பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா விட்ருங்க, அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அரை கிலோ பண்ணேன், இந்த சைஸ் பண்ணேன், இவ்வளோ வந்ததுன்னு. அப்போ நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிரப்பில் போட்டுட்டு இப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டிங்கன்னா தான் அந்த சூட்டுக்கு 2 பக்கமும் ஊறும். சரிங்களா? இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணோன்னா நம்ம அடுக்கிட்டு கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் துருவிட்டு மேலே போட்டுக்கலாம். குங்குமப்பூ கூட அழகாக இருக்கும் கலர். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்னு விட்டுறேன். அதுக்கப்புறம் ட்ரேயில் எடுத்து கடைசியில் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் காமிக்கிறேன். சரியா? பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கா. உங்களுக்காக தான் நான் கையில் லைட்டாக சூடு இருக்குது காமிக்கிறேன். இதை பாருங்கள் எப்படி சூப்பராக சொலையாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு 2 வாட்டி வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் என்ன காரம் என்ன எல்லாம் அடித்து நவுத்திடலாம். சூப்பர் தூள் கலப்பிடலாம். என்ன பெரிய பிரமாதம். என்ன அவளுக்கு தான் பண்ண தெரியுமா என்ன, நானும் பண்ணுறேன்னு நீங்கள் தைரியமாக பண்ணலாம். உங்களுக்கு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. என்ன ஓகேவா? அதே மாதிரி நான் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்டாக நான் எது செலக்ட் பண்ணுறேனோ அவங்களது 1 2 பேர் தான் நான் இதில் வீடியோவில் கூட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுன்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதை சேவ் பண்ணி வச்சு, இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நான் உங்கள் கமெண்ட்டை படிக்கிறேன். யாராவது ஏதாவது கேட்டிருந்தாலும் அதையும் பற்றி சொல்கிறதோடு நிறுத்தாமல் கமெண்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? சரி, ரொம்ப போர் அடிக்க வேண்டாம். எல்லோரும் தீபாவளிக்கு சூப்பராக விதவிதமாக ஸ்வீட் விதவிதமாக காரம் பண்ணி அசத்திடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.